ஹalleluya ஹalleluya. எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அல்பா ஒமேகாவானவரே, உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாக இருப்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஆதியும் அந்தமானவரே, உம்மை துதிக்கிறோம். அப்பா, இதோ தகப்பனே, சர்வலோகத்தையும் உண்டாக்கினவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானாக இருப்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருப்பவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய எலியாவின் தேவனே, உம்மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் தகப்பனே, இதோ பரிசுத்த வேதாமத்தை வாசிக்க அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீர் தகப்பனை வாசிக்கும் பொழுது எங்களோடு இருந்து அசைவாடுங்க. அப்பா, நீர் வாசிக்க பலனையும் கிருபையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, தடையில்லாமல் ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் அப்பா பரிசுத்த வேதாமத்தை வாசிக்கும்படியாகவும் அப்பா ஒவ்வொரு அதிகாரம் அப்பா அது மனதிலே பதியும்படியாகவும் மட்டுமல்லாமல் அந்த வசனத்தின்படி அப்பா நாங்கள் வழிநடக்கவும் எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா, நீரே எங்களுக்கு துணையாக இருங்க. உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடும் யாவரோடும் இருக்க எங்கள் தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இறைவன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பரிசுத்த வேதாகமம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தில் தினம் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் ஆதியாகமம் வாசித்து கொண்டு வருகிறோம். இப்பொழுதும் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த நாட்களில் ஆதியாகமம் 1 முதல் 8 அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் நமக்கு வாசிக்க கிருபையும் பலனையும் கொடுத்தார். இப்பொழுதும் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வாசிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். உங்களை பற்றிய அச்சமும் பயமும் பூமியிலுள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்திலுள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துகளிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவது. நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாக்குங்கள் என்றார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களுடைய என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளுக்கும் நித்திய தலைமுறைகளுக்கென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கை அடையாளமாயிருக்கும். நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். கடந்த தினத்தில் 8ஆம் அதிகாரம் வாசித்தோம்.
யாவருக்கும் அது பிரயோஜனமாக இருந்தது. அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துகளுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன். அந்த வில் மேகத்தில் தோன்றும் போது தேவனுக்கும் பூமியிலுள்ள சகலவித மாம்ச ஜீவன்களுக்கும் உண்டான நித்திய உடன்படிக்கையை நான் நினைவு கூறும்படிக்கு அதை நோக்கி பார்ப்பேன். இது எனக்கும் பூமியிலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கையின் அடையாளம் என்று நோவாவோடே சொன்னார். பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். இம்மூவரும் நோவாவின் குமாரர். இவர்களாலே பூமி எங்கும் ஜனங்கள் பரம்பினார்கள். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தைக் கண்டு வெளியிலிருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான். யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். கானான் அவனுக்கு அடிமையாயிருப்பான் என்றான். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். அவன் மரித்தான். ஆமென். இப்பொழுதும் இந்த வழியிலும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தினம் ஒரு அதிகாரம் என்ற தலைப்பில் ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் வாசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. வாசித்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய கிருபை உங்களை யாவரோடும் அனைவரோடும் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கிருபையும் பலத்தையும் கொடுப்பாராக. பிள்ளைகளை பாதுகாப்பாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.